நேற்றைய உச்சநீதிமன்ற தீர்ப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே ஒரு வழிகாட்டியான தீர்ப்பாக இருக்குது சார். கவர்னருக்கு இது எப்படிப்பட்டது? இன்னொன்று, அண்ணாமலையுடைய ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இல்லை, அண்ணாமலையை அண்ணாமலை ஆட்டம் போட்டதை ஆர்என் ரவி இருக்கிறார் என்ற காரணத்தினால தான். இப்போது உச்சநீதிமன்ற உத்தரவு பிஜேபி டெல்லி தலைமைக்கும் சென்னை அண்ணாமலைக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. ஆனால் அண்ணாமலை திமுகவோடு கூட்டணியில், மறைமுக கூட்டணியில் இருக்கிறார் என்பதை நீங்கள் உளவுத்துறை மூலம், ஐபி மூலம் தெரிந்து கொண்ட பிஜேபி தலைமை அண்ணாமலை மாற்றுவதற்கான முடிவுக்கு வந்துச்சு. நயினார் நாகேந்திரன் அடுத்த தலைவர். இவர் அதிமுகவோடு இணக்கமாக போவார், அதிமுக கூட்டணியை பாதுகாப்பார். எடப்பாடி எதை சொல்லுகிறாரோ அதையெல்லாம் நயினார் நாகேந்திரன் செய்வார். இந்த கணிப்பை அமித்ஷா முடிவு பண்ணுறார். தமிழ்நாட்டினுடைய தென்பகுதி முக்குளத்தூர் வாக்கம் பிஜேபிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி பல திட்டங்களை போட்டு தான் நயினாரை டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை தேசிய செய்தி தொடர்பாளரோ அல்லது தேசிய பொதுச் செயலாளராகவோ 40 பேரில் ஒருத்தராக டெல்லி போகிறார். அவருடைய அரசியல் பயணம் ஒரு முடிவுக்கு வருகிறது. அதிமுக கூட்டணி அண்ணாமலை வைத்து கொண்டு செய்யக்கூடாது அமித்ஷா நினைக்கிறார். ஓஹோ. ஏன்னா முதல்ல அண்ணாமலை கொடுத்த வாக்கு பிஜேபிக்கு என்னென்னா, நாடாளுமன்ற தேர்தலில் 10 சீட்டு அவங்களுக்கு கொடுத்துருவேன். கோவை, பெரியார், நீலகிரி, திருப்பூர், பொள்ளாச்சி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, கன்னியாகுமரி, இப்படி ஒரு 10 சீட்டை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன்னாரு. ஒரு சீட்டு கொடுக்க முடியல. என்ன காரணம்னா, அதிமுக கூட்டணி இருந்தால் இந்த கூட்டணி அவர் சொல்லுகிற 8ஓ 10ஓ கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எடப்பாடியுடைய கணக்கு என்னன்னா, மோடி முதல்வராவது நம்முடைய நோக்கம் அல்ல. 26 முஸ்லீம் வாக்கோடு முதலமைச்சர் ஆகும். முதலமைச்சர் ஆகலைன்னா திமுக ஒரு பக்கம், இந்த ஒட்டுக்குழு சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், அண்ணாமலை ஒரு பக்கம். அப்போ இந்த ஒட்டுக்குழுவை சமாளிப்பதா திமுகவை சமாளிப்பதா என்ற காரணத்தினால தான் அவர் பிஜேபி கூட்டணிக்கே போகாமல் 1.5 வருஷம் தாக்கு பிடிச்சிருக்கார். இப்போ பிஜேபி தலைமையும் அண்ணாமலை மீது நம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் அண்ணாமலை கலட்டி விடப்பட்டு நயினார் நாகேந்திரன் புதிய பிஜேபி மாநில தலைவராக அறிவிக்க போகிறார்கள். இதில் 4 பேர் போட்டியில் இருக்காங்க. திருமாவை எதிர்த்து நின்ன கார்த்தியாயினி, அந்த அம்மா இப்போ களத்தில் நிற்கிது. எனக்கு சீட்டு, எனக்கு மாநில தலைவர் பதவி கொடுங்க, தலித்து வாக்க பூரா நான் கொடுத்துறங்குது. அந்த அம்மா ஒரு அதிரடியான பேச்சாளர், அதிரடியான ஒரு அரசியல்வாதி. அதே போல் அஸ்வத்தமன் வன்னியர், வேலூர் அஸ்வத்தமனை வன்னியரை ஓட்டு பூரா நான் கொடுத்துட்றேன், எனக்கு கொடுங்கன்னு அவரும் போட்டியில் இருக்கார். திருப்பூரை சேர்ந்த கொங்கு வேளாளர் ஏபி முருகானந்தம், அவரும் களத்தில் இருக்கார். ஆனால் நயினார் நாகேந்திரனை பிஜேபி தலைமை, ஏன்னா அவர் முன்னாள் அதிமுக அமைச்சர், இவர் எடப்பாடியோடு அனுசரித்து போவார், எடப்பாடியோடு இணக்கமாக இருப்பார்னு அண்ணாமலையுடைய ஆயுள் காலம் முடிஞ்சுது. அண்ணாமலை மாரி கட்சியை விளப்பாரான்னு தெரியாது, அதிமுகவோட இணக்கமாக போகிறதுக்கு அதுதான். அதுக்காக நயினார் நாகேந்திரன் தொண்டர்கள்லாம் அண்ணாமலையை அவ்வளோ புகழ்கிறாங்க சார். அவர் போகக்கூடாது, அவர் போனால் முடிஞ்சு போச்சு கட்சியை, பிஜேபியை, அவர் தான் இந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்ட்டு. ஆனால் நாகேந்திரனை கொண்டு வந்தால் அவர் கட்சி வளருமா தெரியாது, ஆனால் கூட்டணி வளரும். அப்படி தானே சார்? இல்லை, பிஜேபி தலைமை என்ன முடிவு பண்ணுதுன்னா, பிஜேபி வளருவதாக நினைக்குது தமிழ்நாட்டில். அது வளருது. திமுகவுக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக பிஜேபி வளருகிறது. ஏன்னா காங்கிரஸ் தான் செத்து போய் கிடக்குது, அவன் எதையுமே செய்ய மாட்டேங்கிறானே. அப்போ திராவிட இயக்கத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும்னா நமக்கு ஒரு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு நபர் இருந்தால் போதும். மகாராஷ்டிராவை போல அதிமுக வெற்றி பெற்றாலும் இவங்க சட்டமன்ற உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி இரவோடு இரவாக அதிமுக ஆட்சிக்கு வந்து பிஜேபி முதலமைச்சர். நீங்கள் ஆக்டோபஸ் தான். நீங்கள் நண்பனாக இருக்க மாட்டான், துரோகியாகத்தான் இருப்பான் பிஜேபி.
ஏன்னா இந்துத்துவா கட்சி தான் பால் தாக்கரே கட்சி, சிவசேனா, சிவனுடைய சேனை, அது இந்துத்துவா கட்சி தான். ஆமாம். அந்த இந்துத்துவா கட்சியே ஒரு துரோகி எடுத்து பிஜேபி ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஆமாம். அதே போல் தமிழ்நாட்டிலையும் பிஜேபி ஏடிஎம்கே வெற்றி பெற்றாலும் இந்த சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் விலைக்கு வாங்கப்படுவார்கள். இரவோடு இரவு அதிமுக ஆட்சி கவிழ்க்கப்படும். பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டில் உடனே ஆளுநர் பதவி பிரமாணம் பண்ணி வச்சிருவார். அணிமாறிய அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ஒரு 25 பேர் மந்திரி ஆயிடுவான். 5 சட்டமன்ற உறுப்பினருக்கு ஒரு மந்திரி. நீ பார்த்துக்க. இந்த வேலையெல்லாம் பிஜேபி செய்ய போகிறான். இதை தெரிந்து கொண்ட எடப்பாடி இவர்களிடமிருந்து இந்த எலி வலையிலிருந்து எப்படி தப்புவது, இதுதான் திட்டம் போட்டிருக்காரு. இருந்தாலும் எடப்பாடிக்கு கட்சிக்குள்ள முன்னாள் மந்திரிகளால் பெரிய அளவில் ஆதரவோ தெம்போ உற்சாகமோ கொடுக்கக்கூடிய நிலையில் இல்லை. எல்லாமே பிஜேபியுடைய கண்ணியில் மாட்டி விட்டார்கள். அப்போது எடப்பாடி இதிலிருந்து மீண்டு வந்து அதிமுகவையும் காப்பாற்றணும், ஆட்சி அதிகாரத்தையும் காப்பாற்றணும். எதிர்கால அதிமுக நீங்கள் தனித்து இயங்கக்கூடிய ஒரு பெரிய வியூகத்தையும் வகுக்க வேண்டியிருக்கு. இதெல்லாம் திமுகவுக்கு எதிராகவும் வகுக்கணும், பிஜேபிக்கு எதிராகவும் வகுக்கணும். வளர்ந்து கொண்டு இருக்கிற விஜய் இந்த தேர்தலில் வாக்கு வங்கி எப்படி, வாக்கு வங்கி வீழ்ச்சியா எழுச்சியா, இவர் அதிகாரத்தை நோக்கி நகர்வாரா என்பது எப்போ இந்த தேர்தலில் தெரிஞ்சிடும். அதையும் சமாளிக்கணும். இப்படி பல வேலைகள் எடப்பாடிக்கு இருக்கு. இதையெல்லாம் மீண்டு வரக்கூடிய சக்தி உடையவர் தான். ஏன்னா எம்ஜிஆர் தொண்டை இருக்கான், ரெட்டை இலை இருக்கு. எம்ஜிஆர் தொண்டனும் ரெட்டை இலையும் இருக்கு. அது பல சிரமங்களை எம்ஜிஆர் 77 ஜெயிச்சார், 80 ஆட்சி கலைக்கப்பட்டது. அந்த இரட்டை இலைய வழக்கு வச்சு தானே சார் இந்த இவர் மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. இல்லை மிரட்டினாலுமே உச்ச நீதிமன்றத்தில் இந்த பாய்ச்சாலாம் பழிக்காது. நீங்கள் இப்போ ஓபிஎஸ்ஸே நான் தான் எனக்கு ரெட்டை இலை வேணுங்கிறாரு. சரி கூட்டிட்டு வா, எம்எல்ஏ கூட்டிட்டு வா, எடப்பாடி எம்எல்ஏ கூட்டிட்டு வா. 62 பெருசா 3 பெருசா? 3 பெருசா. சரி பொதுக்குழு உறுப்பினர் நீங்க கூட்டிட்டு வா. 2550 பொதுக்குழு உறுப்பினர்களை எடப்பாடி கூப்பிட்டு வருவார். ஆமாம். ஓபிஎஸ்ஸே 50 பேரை கூட கூப்பிட முடியாது. நீங்கள் அதிமுக அலுவலகம் எனக்கு வேணும்னு கத்தி கடப்பாறை ஏற்பட்டு உடைச்சி உள்ளே போனார் ஓபிஎஸ். நீதிமன்றம் பூட்டி சாவி எடுத்துகிட்டு போயிடுச்சு. நீதிமன்றம் கேட்டது, நீ கட்சி நடத்தணும், உன்னுடைய சக்தியும் கூட, யார் அதிகமான சக்தி வச்சுருக்காங்கன்னா 62 எம்எல்ஏ கைது போட்டு கொண்டு உயர்நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க. 2550 பொதுக்குழு உறுப்பினர் கைது போட்டு கொடுத்தாங்க. ஓபிஎஸ் கோர்ட்டுக்கே போகல, ஒன்றுமே இல்லை, கத்தி கடப்பாறை தான் வச்சுருக்காரு. இதை பார்த்த உயர்நீதிமன்றம் பூட்டி சாவி யார்கிட்ட கொடுத்தது? எடப்பாடி கொடுத்தது. ஏன்னா கட்சி அவர்கிட்ட இருக்குது, கட்சி நடத்த வேண்டிய தேவை உனக்கு தான் இருக்குது, அலுவலகத்தை அவருக்கு கொடுக்குறது. இதே போல் ரெட்டை இலை எலெக்ஷன் கமிஷன் போச்சு, எனக்கு வேணும்னு அவரும் பிரபலமான வக்கீலில் வச்சு போராடினார். இப்போ தேர்தல் கமிஷனால் அங்கீகரிக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் யார் நிறைய பேர் இருக்காங்க? எடப்பாடிட்ட. தேர்தல் உள்ளாட்சி தேர்தலுக்கு நீங்கள் ஆதரவு கடிதம் கொடுக்கறது யார்? எலெக்ஷன் கமிஷனுக்கு எடப்பாடி கையில் போட்டுதான். அப்போது நான் அதிமுக கட்சியிலிருந்து நான் பலாப்பழ சின்னத்தில் நிற்கிறேன்னு எந்த அதிமுக தொண்டனும் சொல்ல மாட்டான். அப்போ அதிமுக வெளியேறிய ஓபிஎஸ் எப்படி உரிமை கோர முடியும்? அதனால் எலெக்ஷன் கமிஷனை ரெட்டை இலையில் யார் நிற்கிறாங்களோ அவர்கள் தான் ரெட்டை இலை உரிமை கோர முடியும். அதனால் மீண்டும் ரெட்டை இலையை எடப்பாடி கொடுத்துரு. ஒரே ஒரு கேள்வி சார், அமித்ஷா பிரதமர்கிட்ட நீங்கள் எடப்பாடியை சந்திக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர் அவாய்ட் பண்ணது தான் முக்கிய காரணங்கிறாங்க. 2, இந்த பிரைம் மினிஸ்டரே 75 வயசு முடிஞ்சிருச்சு, அதனால் அடுத்த பிரைம் மினிஸ்டர் மாற்றுவாங்கன்னாங்களே, அந்த இதுக்கு போனாலே அது நடக்குமா? இல்லை, இப்போ ஆர்எஸ்எஸ்க்கு மோடிக்கும் பெரிய முரண்பாடு ஓடிட்டுருக்கு. மோடி இன்னொரு 5 வருஷம் முடிச்சுட்டு தான் போகிறாங்க. அவர் சர்வதேச தலைவர்களோட நீங்கள் அவருக்கு அந்த புகழ் பதவி எல்லாம் அவர் இன்னொரு 5 வருஷம் அனுபவிக்கணுங்கிறாரு. ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்டு 100 வருஷம் முடியுது. 1925 ஆரம்பித்தாங்க, இப்போ 2025 முடிய போகுது. அப்படி முடிகிற பொழுது
நாக்பூரை சேர்ந்த சிட்பவன் பார்ப்பனர்கள். நீங்கள் மோகன் பகாவத் அந்த ஆர்எஸ்எஸ் தலைவராக நாக்பூரை சேர்ந்த மகாராஷ்டிராவை சேர்ந்த சிட்பவன் பார்ப்பனர்கள் தான் அந்த பதவிக்கு வர முடியும். உதாரணத்துக்கு நம்ம சங்கர மடத்துக்கு எல்லாருமே சங்கர மடத்துக்கு வந்துட முடியாது. யாருன்னா மத்துவா ஒரு பிரிவு, அந்த மத்துவா பிரிவை சேர்ந்தவர்கள் தான் அங்க சங்கர மடத்துக்கு வரணும். இதுதான் ஆன்மீக விதியாக, சனாதன விதியாக அவங்க எழுதி வச்சிருக்கான். ஆதிசங்கர காலத்தில் அப்படித்தான் எழுதி வச்சிருக்கு. அதே போல நாக்பூர்ல 100 வருடம் ஆர்எஸ்எஸ் ஆரம்பிக்கப்பட்ட 100 வருடம் கழித்து இந்தியாவில் எந்த கட்சியும் இருக்கக்கூடாது. காங்கிரஸ் கட்சியினுடைய கடைசி மாநிலமும் கைப்பற்றிடணும். அதுதான் அவர்களுடைய 100 வருஷம் டார்கெட். அது முடிஞ்சிருச்சு. இப்போ காங்கிரஸு பிரியங்கா காந்தியும் ராகுல் காந்தியும் எங்கே நீங்கள் கேரளா வந்து வயநாட்டில் முஸ்லீம் வாக்கோடு ஜெயிக்க வேண்டியிருக்கு. ஆமாம், முஸ்லீம்கள் வாக்கு இல்லைன்னா பிரியங்காவும் ஜெயிக்க முடியாது, ராகுலும் ஜெயிக்க முடியாது. ஆக இந்துக்கள் ஓட்டெல்லாம் போய், கிறிஸ்துவர்கள் ஓட்டெல்லாம் போய் இப்போ யார் வாக்கு? முஸ்லீம் ஓட்டு. வயநாடு முஸ்லீம்கள் தயவுல தான் ராகுல் காந்தியை ஜெயிக்க வேண்டியிருக்கு, சகோதரி பிரியங்கா காந்தியை ஜெயிக்க. அப்போ இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் 100 ஆண்டு கால திட்டம் வெற்றி. அப்போ மோடி 75 வயசாச்சு, நீங்க விலகுங்க. எங்களுடைய சிற்பவன் பார்ப்பனர்கள், அதாவது யாரு? கட்காரி, பட்னாவிஸ், இப்படி அவர்கள் தான் பிரதமர் நாற்காலியில் அமரணும். இல்லைன்னா அந்த வாய்ப்பு இல்லைன்னா அமித்ஷா உட்கார வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அமித்ஷாவுக்கும் மோடிக்குமே இப்போ கொஞ்சம் முரண்பாடு ஓடிட்டு. ஆமாம், இதனுடைய விளைவு தான் பிரதேச சிஎம் அந்த சாமியார் அவர். ஆமாம், யூபி சாமியார் யோகி ஆதித்யநாத். ஆமாம், அவர் பிரதமர் ரேஸில் அவரும் இருக்காரு. இப்படி பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இது எல்லாமே இந்த தேர்தல் 26 மார்ச் தேர்தலில் இந்திய அரசியலும் மாறும், தமிழ்நாடு அரசியலும் மாறும். இப்படி பல மாற்றங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிற சூழல்ல அமித்ஷா 3 நாள் வர்றாரு. 3 நாள் முடிவில் என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த கவர்னரை சொல்லவே இல்லை. ஆமாம் ஆமாம். இது ஆளுநரை பொறுத்தவரை நீங்கள் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் ஆளுநர் தான் வேந்தர். ஆளுநர் தான் துணை வேந்தரை நியமிப்பார். இதெல்லாமே உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுப்படி ஆளுநர் நிறுத்தி வைத்தது மிகப்பெரிய தவறு. இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கு, ஆளுநருக்கு அதிகாரம் இல்லை. இதைத்தான் முழுமையாக உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. இந்த செய்திகளை வந்த பிறகு ஆளுநர் பெரிய அப்செட்டில் இருக்கார். வைகோ சொல்கிறாரு, மாநிலத்தை விட்டு வெளியேறு, உனக்கு இங்கே ஆட்சி செய்வதற்கு அதிகாரமே இல்லை. இந்த உச்சநீதிமன்றம் உத்தரவை விட தமிழக மக்கள் உன்னை புறக்கணிச்சிட்டாங்க, வைகோ அழுத்தமாக சொல்லியிருக்காரு. ஆனால் இனிமேல் ஆளுநர் மாளிகை இன்னொரு ஆர்எஸ்எஸ் இயக்கமாக, ஆர்எஸ்எஸ் அலுவலகமாக இயங்காது. ஏன்னா உச்சநீதிமன்றம் இதை பார்த்து கொண்டே இருக்கு. அதனால் ஆளுநர் ரவி திருப்பி அழைக்கப்படுவாரா இல்லை அடக்கி வாசிப்பாரா என்பதை நீங்கள் பொறுத்து உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி மீண்டும் உச்சநீதிமன்றத்துக்கு போக வேண்டி வந்தால் ஆளுநர் கண்டிப்பாக உச்சநீதிமன்றத்தால் கண்டிக்கப்படுவார். அந்த அளவுக்கு நிலைமை போகாமல் ஆளுநர் பார்த்து கொள்வார், டெல்லியும் பார்த்து கொள்ளும். இதுதான் ஆளுநருடைய நிலை. ஓகே சார், நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.